ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு அகழ்வாய்வுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம் ஷார்ட்கட்டு. இது என்னென்னா ஓகே, பட்டிமண்டபத்தில் 4 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம். இது வந்து சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காங்களா. இது ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னா, வாழ்வாய் அந்த வாய் வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் படுவோம். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகளா. ஸோ அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடி வந்து வாய் ரொம்ப பேசினா அடி கிடைக்கும். ஸோ மகத நன்னாட்டு நல்ல நாட்டில் போயிட்டு நம்ம வாய் பேசணுன்னா அடி கிடைக்கும். அதுதான் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று மணிமேகலையில் குறிப்பிடுறாங்க. ஸோ பாங்கு அறிந்து மணிமேகலைனா மணி ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு. நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ மணி ஏறுதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். ஸோ பாங்கு அறிந்து ஏறுமின், எவ்வளோ பங்கு நம்மளுக்கு வந்து ஏறி இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் மணி ஏறி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்தில் குறிப்பிடுறாங்க. ஸோ திருவாசகம்னா வாசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது வாசனை நல்லா ஏறட்டும் ஏற்றுங்க அப்படின்றது ஏற்றினை. நெக்ஸ்ட்டு பன்னாரும் கலைத்தெறி மண்டபம். ஸோ கம்பராமாயணம். இதை வந்து பார்த்தோன்னா எப்படி நம்பிச்சுன்னா, கம்பு எடுத்தினாலே கலை தெரிச்சு ஓடுவாங்க. கலை தெரியும் பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கம்பு எடுத்தாலே தலை தெரிச்சு ஓடுவாங்க. அதான் கலைத்தெறி பட்டி மண்டபம். இது யாரெல்லாம் ஓடுவாங்க? குழந்தைகள்லேருந்து நகரத்தில் வாழ்கிறவங்க எல்லாமே கம்பை எடுத்தாலே ஓடிடுவாங்க. ஸோ பாலகாண்டம் நகரப்படலம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.